வெல்கம் டு மனிஷ் ஃபேஷன் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட்க்கு எவ்வளோ கிளாத் எவ்வளோ மெட்டீரியல் வேணும், அந்த எவ்வளோ ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணணும், கட் பண்ண ஃபேப்ரிக்கில் எப்படி ப்ளீட்ஸ் பிடிக்கணும், ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் எவ்வளோ ப்ளீட்ஸ் பிடிக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் என்னென்ன ப்ளீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் எத்தனை ப்ளீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ப்ளீட், இன்னொன்று பாக்ஸ் ப்ளீட்டு. ஸோ இது 2 ப்ளீட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்கர்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நைஃப் ப்ளீட் தைக்கிறதில்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாக்ஸ் ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸில் பாக்ஸ் ப்ளீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கர்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது இல்லாமல் கேதர்ஸ்லேயும் பண்ணுறோம். பட் ப்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளீட்ஸை எப்படி வந்துட்டு ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கட் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணி அதை ப்ளீட் பிடிக்கிறது அப்படி. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாேருக்கும் என்ன டவுட்னா, ஒரு ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் ஆகும், ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் ப்ளீட்ஸ் எப்படி பிடிக்கிறது, ப்ளீட் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்று எக்ஸஸாக வந்துடும், நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை விட எக்ஸஸாக போயிடும், இல்லைனா கம்மியாக வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்க்கு ப்ளீட் பிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாத்தில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீட்ஸுக்கு வந்து ஃபேப்ரிக் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா waist round into 3. ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 3 மடங்கு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ வேஸ்ட் ரவுண்டு 3 மடங்கு எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ளீட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ்ஸு. ஸோ 24 × 3 72 இன்ச்சஸ் வந்தது. 72 இன்ச்சஸ் வந்து கிளாத் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல, பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். 72ல் பாதி 36 இன்ச்சஸ்க்கு ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ப்ளீட்டும் பேக்குக்கு தனியாக ப்ளீட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா மொத்தமாக ஒரே 72 இன்ச்சஸ்க்கு எடுத்துகிட்டு ப்ளீட்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சஸ்ஸு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 36 இன்ச்சஸ்க்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ 36 ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த சைடில் ஒரு 1 இன்ச்சும் இந்த சைடில் ஒரு 1 இன்ச்சும் நமக்கு ஸ்டிச்சிங்காக வேணும். ஸோ 36 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு 2 பக்கமும் ப்ளீட்டுக்காக போக 1 இன்ச் போயிடும். 2 இன்ச் போயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மார்க் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் ப்ளீட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ளீட்டுக்காக 1 இன்ச் எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ 1 இன்ச்சு. ஸோ மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு அளவாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அப்படியே கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு ஈவன் ப்ளீட் வராது. ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்க்கும்போது ப்ளீட்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவன் இதுவாக இருக்கும், ஷேப்பாக இருக்கும். ஸோ அன்ஈவனாக இருக்கும் ப்ளீட்ஸஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நைஃப் ப்ளீட்டுக்கு பாக்ஸ் ப்ளீட்டுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து நம்ம ஒன்றாவே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ப்ளீட்டு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்டில் பண்ண போகிறோம். நைஃப் ப்ளீட்ஸ் வந்து ஒரே சைடாக ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுன்னு பாருங்கள். அது பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் மார்க்கில் வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் மார்க் கொண்டு வந்து செகண்ட் மார்க்கில் வைக்கிறேன். அது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பின் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணுற போது அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மார்க் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளீட்ஸையும் ஒரு இதுவரையாக கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதா இல்லையான்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்த 1 இன்ச் எடுத்துகிட்டு வந்து அடுத்த இதில் வைக்கிறீங்க.
ஸோ இந்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது இது ஸோ இந்த மாதிரி அப்படியே லைனாக ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ ப்ளீட்டு வந்து கடைசியாக அது இருக்கிற ஒன்றுத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டுறேன். ஃபோல்ட் பண்ணி ப்ளீட்ஸ் பிடிச்சிட்றேன். ப்ளீட் பிடிச்சிட்டு இப்போது மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வேஸ்ட் ரவுண்டு, 24ல் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போது 12 வரணும். ஸோ 12 ப்ளஸ் தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 14. ஸோ 14 இன்ச்சு வருது நமக்கு. ஓகேங்களா? ஸோ 14 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சும், இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சும் போக நமக்கு வந்து 12 இன்ச்சு வந்துடும். நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 24 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சு வரணும் இல்லையா? ஸோ அந்த 12 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ப்ளீட்ஸை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். பாக்ஸ் ப்ளீட்டும் சேம் இதே தான். ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கணும். இப்போ இது வந்து ஒரே சைடாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு வந்திருக்கோம். அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும்.